விந்தோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் என்ன பண்ணணும் அதை தான் இந்த வீடியோல பார்க்கிறோம். நிறைய ஆண்களுக்கு மெயின் பிரச்சனையே அவங்களோட உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்து தான். அந்த கொழுப்பு சத்து அவங்க பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸை மாற்றி அமைக்குது. எப்படி பெண்களுக்கு பிசிஓடியோ ஆண்களுக்கும் விந்த பாதிக்கிற மாதிரி கொழுப்பு அவங்களோட விந்தோட ஸ்பீடையும் குறைச்சிடுது, எண்ணிக்கையும் குறைச்சிடுது. நம்பர் 1 உணவு கட்டாயம் அதை நீங்க மாற்றணும். உங்க உடம்புக்கு தேவையான தவிர கொஞ்சம் கூட உங்க நாக்குக்கு அடிமையாகி சாப்பிடாதீங்க, குழந்தை வேணும். 2வது ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ், இது 3 கட்டாயம் விந்தோட ஆரோக்கியத்தை கம்ப்ளீட்டா காலி பண்ணிடும். ஸ்மோக்கிங் 100% ஸ்டாப் பண்ணாதான் உங்க விந்து ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது நீங்க நிறைய பைக்ல போறீங்க, டைட்டா ஜீன்ஸ் போட்டுக்கிறீங்க, அதனால விந்து ப்ரொடியூஸ் பண்ற இடம் ரொம்ப சூடா வச்சிருக்கிறோம். அதனால முடிஞ்ச அளவு வீட்டுக்கு வரும்போது லூஸான இன்னர் கார்மெண்ட்ஸ் போட்டுக்கோங்க. நமக்கு கைலி தான் இருக்க, அதான் இருக்கிற பெஸ்ட். பைக்லயும் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பைக்ல போகும்போது விந்து ப்ரொடியூஸ் பண்ற அந்த இடம் இருக்கு இல்லையா, அது ஹீட் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. அந்த இன்ஃபெக்ஷன் உங்க ஒய்ஃபுக்கும் நீங்க கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு அது ரத்தப்போக்கு அதிகமாயிருது. ஸோ ஆண்களுக்கு இருக்கிற இந்த பழக்கம் விந்தோட எண்ணிக்கையை குறைக்குது. ஸோ பைக்ல போறதை முடிஞ்சோட அவாய்ட் பண்ணு. கார்ல போங்க. இப்ப இருக்க காலம் பொருளாதார உலகம், கார் தான் நல்லது. பாட்டு கேட்டு மெதுவா போங்க, அவசரமா போக வேண்டாம். தூக்கம், எக்ஸசைஸ் உங்களுக்கே தெரியும். ராத்திரி இந்த 12 மணி, 1 மணி, 3 மணி இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் காலம். மனைவி காலம் இப்ப. குழந்தை வேணுமா 8:30 9 10 மணிக்குள்ள பெட்டுக்கு போயிருங்க. பீஸ்ஃபுல்லா ஏதாவது படிச்சுட்டு தூங்குங்க. போனை பார்த்துட்டு தூங்காதீங்க. என்ன சார் ரொம்ப உபதேசம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? குழந்தை பெற்றுக்கணும்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேரோட விந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஆரோக்கியமா இருந்த விந்து காலம் போயிருச்சு. நம்ம இன்னும் பெண்களை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆண்களுக்குள்ள பிரச்சனையை மாற்றணும். விந்தோட ஆரோக்கியத்துல உணவோட பங்கு என்ன? நம்பர் 1 புரோட்டீன். விந்து ஃபுல்லாவே புரோட்டீன் நல்ல வேகமா ஓடி போய் கருமுட்டையோட சேர்ந்து குழந்தை உண்டாகுது இல்லையா? விந்து 100% புரோட்டீன்ல சார்ந்தது. புரோட்டீன் எதுல இருக்கு? கோழி முட்டை, சிக்கன், ஃபிஷ், வெஜிடேரியன்ஸுக்கு பயிர் வகைகள், இதுல தான் மெயின் திங். அதான் நம்பர் 1. நம்பர் 2 வெந்தயம், ஃபெனுகிரீக் சீட்ஸ். வெந்தயத்துல டெஸ்டோஸ்டரோன் அதிகப்படுத்துறதுக்குள்ள ஆரோக்கியம் இருக்கு. ஸோ வெந்தயம். 3வது வால்நட்ஸ். டெய்லி 4 இல்ல 5 கொஞ்சம் தான், ஆனால் டெய்லி நைட்ல ஊற வச்சுட்டு காலையில் எதிர்த்து சாப்பிடும். ஸோ 4 or 5 வால்நட்ஸ் டெய்லி. அப்புறம் ஆஸ்பரகஸ், பனானா, கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். கீரையில உங்களோட விந்து ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். டெய்லி அதனால கீரை சாப்பிடுங்க. டெய்லி எவ்வளவு சாப்பிடணும்னா முடிஞ்சளவு கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுங்க. ஏன்னா கீரை நிறைய சாப்பிட உங்க உடம்புல கொழுப்பை கரைக்கிறதுக்குள்ள சக்தி அதில் இருக்கு. இன்னொன்னுங்க, சோயா சாப்பிடாதீங்க. சோயா உங்க உடம்புல இருக்கிற பெண்கள் ஹார்மோனை உருவாக்கி விந்தோட ஆரோக்கியத்தை குறைக்கும். சோயா அவாய்ட் பண்ணிடுங்க. ரைஸ், ஜூஸ், பியர் இதுங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா விட்டமின் டி ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம எப்பவுமே சூரியன்ல போறோம், அதனால நமக்கு உடம்புல விட்டமின் டி அதிகம் தான் இருக்கும். விட்டமின் சி கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நிறைய காஃபி, டீ குடிக்கிறோம். முடிஞ்சளவு லைம் ஜூஸோ இல்ல ஆரஞ்சு சாப்பிடுங்க. போலிக் ஆசிடும் விட்டமின் B12, சைனகோபாலமின், இது ரெண்டும் தேவை. B12 பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் கம்மியா தான் இருக்கும். நம்ம ஏன்னா ரொம்ப சுத்தமான சமுதாயத்தில் வாழ்றதுனால மோஸ்ட்லி தோலை எதுவுமே நம்ம சாப்பிடல. இது விட்டமின் B12 தோல்ல தான் இருக்கும். வாரம் ஒரு தடவை விட்டமின் B12 இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 4 இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோங்க. உங்களோட விட்டமின் B12 லெவல் அதிகம் இருக்குதா பார்த்துக்கோங்க. இல்ல B12 லெவலில் செக் பண்ணிக்கலாம். போலிக் ஆசிட் கட்டாயம் ஒரு 90 மாத்திரை வாங்கி டெய்லி ஒன்று சாப்பிட்டுருங்க. ஜிங்க் அஸ்வகந்தால இருக்கு. ஸோ அஸ்வகந்தா உங்களுக்கு பிடிக்கணும் அதை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா தண்ணிக்கு மேல மினரல் வாட்டர் ஒரு 90 நாள் குடிங்க. 90 நாள்ல உங்களோட விந்தோட ஆரோக்கியம் நல்லாயிரும். கடைசியா விந்து இன்ஃபெக்ஷனா இருக்கான்னு பார்க்கணும். விந்துல வெள்ளை அணுக்கள் இருந்துச்சுன்னா கட்டாயம் இன்ஃபெக்ஷன் இருக்கு. வெள்ளை அணுக்கள் இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயம் ஒரு 4 வாரம் கண்டினியூஸா ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும். என்ன ஆன்டிபயோட்டிக்னு யூராலஜி டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. அதான் பெஸ்ட். மோஸ்ட்லி யூரின் கல்ச்சர் டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி ப்ராஸ்டேட்டை ஸ்டிமுலேட் பண்ணி ப்ராஸ்டேட்டிக் கல்ச்சர் எடுத்து அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. ஆனால் 4 வீக்ஸா சாப்பிட்டீங்கன்னா தான் விந்து கிளியர் ஆகும், டெஸ்டிஸ் நல்லா வேலை செய்ய ஆகும். இது எல்லாமே ஃபுட்டுக்காக நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ்.